பல்வேறு குற்றச்சாட்டுகள், 2 கொலை முயற்சிகள், அமெரிக்க அதிபர் தேர்தலில் பல திருப்பங்கள், பல சவால்களை கடந்து மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு திரும்பவிருக்கிறார் திரு டொனால்ட் ட்ரம்ப். அவரது வெற்றி அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகளவில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன? 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? ஒரு சிறப்பு கண்ணோட்டம். அமெரிக்கா ஃபர்ஸ்ட். மீண்டும் இந்த முழக்க வரியின் ரீங்காரம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதில் குறியாக உள்ளார். அதிபர் தேர்தல் பிரச்சாரம், விவாதம் ஆகியவற்றின் போது அதன் தொடர்பிலான பல கொள்கைகளை முன்வைத்தார். அவற்றில் முக்கிய இடத்தை பிடித்தது கள்ளக்குடியேறிகளை வெளியேற்றும் திட்டம். On my first day back in the White House, I will terminate every open borders policy of the Biden administration. இதுவே திரு ட்ரம்பின் உறுதிமொழி. திட்டத்தை செயல்படுத்த அவருக்கு போதுமான அரசியல் ஆதரவு கிடைக்குமா? விளைவுகள் ஏதேனும் உள்ளனவா? இது ஆண்டாண்டு காலமா தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது. இவரோட குறிக்கோள் மக்களை ஈர்ப்பதற்கான ஒரு தேர்தல் யுக்தியா தான் அதை கருதணும். ஆனா நடைமுறையில டிபோர்டேஷன் ரெகுலரா நடந்துகிட்டே தான் இருக்கு. முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. இவரோட எண்ணிக்கை வேணா அதிகமாகலாம். ஆனா அதே சமயத்துல பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா சட்டவிரோத குடியேற்றல்ங்கிறது அறிவு சார்ந்த மக்கள் இல்ல. அடிப்படை தேவைகளுக்கான வேலை பார்க்கறவங்க தான் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. அவங்கள அனுப்புறது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அமெரிக்கா மெக்சிகோக்கு இடையில உள்ள பார்டர் கட்டுறது ட்ரம்போட குறிக்கோளா போன முறையும் சொன்னாரு. இன்னும் அதையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் பைடன் வந்த உடனே அந்த இதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவாங்களா அப்படின்னா முடியாது. ஏன்னா விவேக் ராமசாமியும் சரி, எலான் மஸ்கும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அது அத்தியாவசியம் இல்லாத அனாவசியமான செலவுல தான் போய் சேருமே தவிர அதை தடுக்காது. மாநில பிரதிநிதிகள் அதிகப்படியான சப்போர்ட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி செனட்லயும் சரி, ஹவுஸ்லயும் சரி, ஒரு குறிப்பா சொல்லணும்னா மாநிலவை மக்களவைன்னு வச்சுக்கலாம். அது ரெண்டுலயுமே இவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி இருக்கிறதுனால இவரோட ப்ரொபோசல் போறதுக்கு கண்டிப்பா ஆதரவு அதிகமா இருக்கும். குடியேறிகள், இவர்கள் மீது வெறுப்பும் பதற்றமும் கொண்டுள்ளனர் அமெரிக்க மக்கள். இதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் திரு ட்ரம்ப். அதிபராக இருந்தாலும் நாட்டு சட்டங்களை கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. திட்டத்திற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் அவசியம். மில்லியன் கணக்கான குடியேறிகளை சமாளிப்பதும் கடினம். அதிக நிதி ஒதுக்க வேண்டும். உள்ளூர் பிரச்சினை ஒரு புறம், உலகளவில் நடந்து கொண்டிருக்கும் பூசல்கள் மறுபுறம். இவற்றை திரு ட்ரம்ப் எப்படி சமாளிப்பார்? உக்ரைன் ரஷ்ய போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர், இவற்றுக்கு முடிவு கட்டவிருப்பதாய் அவர் சூளுரைத்துள்ளார். Before I even arrive at the Oval Office, I will have the disastrous war between Russia and Ukraine settled. And it will take me no longer than one day. மத்திய கிழக்கு பூசலில் ஈரானும் தலையிட்டுள்ளது. வடகொரிய துருப்புகள் ரஷ்யாவுக்கு தோள் கொடுக்கின்றன. நிலைமை இப்படி மோசமாகி வரும் நிலையில் திரு ட்ரம்பால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா? புதிய அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுத்த டொனால்ட் ட்ரம்ப் உலக தலைவர்களோட எவ்வளவு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இவர் எல்லாரையும் ஈஸியிலே அப்ரோச். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு வந்தவொடனே அவரோட வெற்றி தெரிஞ்ச உடனே புட்டினுக்கு ஃபோன் பண்ணதாகவும், ஈவன் சவுத் கொரியாவோட அதிபருக்குனாலும் சரி, ஈவன் இஸ்ரேலோட அதிபருக்குனாலும் சரி, இந்தியா பிரைம் மினிஸ்டருக்கும் சரி ஃபோன் பண்ணி பேசுறது, அது மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு வச்சிருக்கிறாரு.
சுமூகமான உறவுங்கிறது அடுத்த நாட்டுங்களோட நல்ல நிலைமையில இருக்கும். அதைத்தான் இவர் விரும்புறாரு. ஏன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு சுமூகமான உறவை கொண்டு போனாதான் நமக்கு இந்த நாட்டை நம்ம முன்னேற்ற முடியும். அமெரிக்கா கிரேட் அகைன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ங்கிற அந்த அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறார். போர் நிறுத்தங்கிறது மார்ச்சுக்குள்ள வந்துடும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். உடனே இவங்க வருவாங்க, நாங்க மறுபடியும் நிறுத்துவோம், கம்ப்ளீட்டா நிறுத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரை ஸ்டாண்ட் பண்ணிக்கும். போர்களை நிறுத்துவேன் என கூறிய திரு ட்ரம்ப் அதை எப்படி செய்ய போகிறார் என்பதை சொல்லவில்லை. அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே அவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆனால் இரு தலைவர்களும் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது புலப்படவில்லை. அமெரிக்க சீன உறவு, இதில் உள்ள பதற்றம் யாவரும் அறிந்ததே. வரிகள், வர்த்தக தடைகள். முன்பு அதிபராக இருந்தபோது சீனாவுக்கு எதிராக திரு ட்ரம்ப் இவற்றை அதிகம் பயன்படுத்தினார். இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக உறவில் சமத்துவத்தை கொண்டுவர பல பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. அமெரிக்காவுடன் புதிய சகாப்தத்தை தொடங்கி ஒத்துழைக்க தயார் என சீனா அண்மையில் கூறியது. இது சாத்தியப்படுமா? அவரது முதல் தவணை காலத்தில் தேர்தலின் போதும் அதற்கு பிறகு அதிபராக இருந்தபோதும் சீனாவுக்கு எதிராக கடுமையான வர்த்தக தடைகள் ஏற்பட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இதையே இந்த தேர்தலின் போதும் அவர் முக்கியமான ஒன்று என்று முன்வைத்தார். ஆனால் தேர்தல் முடிந்த சில வாரங்களிலேயே அமெரிக்காவும் சீனாவும் நினைத்தால் உலகில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து விடலாம், சாத்தியங்கள் இருக்கு என்கின்றார். ஆக இப்படி தமக்கு சாதகம் என்று தெளிவாக தெரிந்தால் அந்த திசையில் மிக விரைவாகவே செல்லக்கூடிய ஒருவர் என்பதை ட்ரம்ப் பலமுறை நிரூபித்திருக்கின்றார். கட்டுப்பாடுகள் தொடரும். ஆனால் அமெரிக்காவுக்கு தெளிவான அனுகூலம் என்று நம்பப்படும் சில விஷயங்களில் ட்ரம்ப் ஓரளவுக்கு சீனாவுக்கு சாதகமாகவும் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. மெக்சிகோ, கனடா இந்த நாடுகளிலிருந்து தருவிக்கப்படும் பொருள்களுக்கு 25 விழுக்காடு வரி, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு 10 விழுக்காடு கூடுதல் வரி, இவற்றை விதிக்க உள்ளதாக திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவையும் சீனாவையும் அதிகம் சார்ந்துள்ள சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்காசிய நாடுகளை இவை எப்படி பாதிக்கும்? தொடர்ந்து இணைந்திருங்கள். டாரிஃப்ஸ், அதாவது வரிகள். இவற்றை விதிப்பதனால் என்ன பயன்? வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படும் குளிர்சாதன பெட்டி, இதை ஓர் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு குளிர்சாதன பெட்டிக்கும் வரி விதிக்கப்படும். பெட்டிகளை இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்களும் அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும். இதனால் வெளிநாட்டில் உற்பத்தியாகும் குளிர்சாதன பெட்டிகளுக்கான தேவை குறையும். குளிர்சாதன பெட்டியின் உள்நாட்டு உற்பத்தி உயரக்கூடும். அமெரிக்காவில் என்ன விலைகள் பார்க்குறீங்கன்னா, அவங்களோட பொருட்களும் விலை உயர்ந்த போயிடும். ஏன்னா அவங்க முக்கால்வாசி இறக்குமதி வெளிநாட்டில் தான் வருது. ஸோ வெளிநாட்டு ரீதியில் வர பொருட்களுக்கு டேரிஃப்ஸ் போட்டாங்கன்னா, இந்த வர்த்தக டேக்ஸ் போட்டாங்கன்னா, அதில் என்ன பிரச்சனைனா உள்ளூர் நாட்டு அவங்க உள்ளூர் நாட்டு மக்களுக்கு வாங்குறதுக்கு முடியாது, ரொம்ப விலையாயிரும். ஷார்ட் டேர்மில் திடீர்னு பயனால் அடையலாம், ஆனால் லாங் டேர்மில் இது சரி வராது. ஏன்னா அதிகமாக இந்த பிரச்சனை வரும்போது அடுத்தது பார்க்க போனீங்களா, வர்த்தகம் அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிற நாடுகள் அவங்களுக்கு இது ஒரு எரிச்சலை உண்டாக்கும். இது தூண்டுறது அவங்களுக்கு இது ஒரு ரிட்டாலியேஷன்பாங்க. அப்படின்னா அவங்க எதிர்ப்புக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா ஏற்றுமதி பொருட்களுக்கு அவங்களும் வரி போட்டுருவாங்க. 2017-18 சைனா இந்த வரியை கொண்டு வர்றத சைனாவை ஒரு அடக்கிறதுக்குன்னு ஒரு 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 எய்மை வச்சுருக்கிறாப்புல. ஆனால் 2017-18 போட்ட வரியில் சைனா கொஞ்ச நாள் தான் அடிபட்டுச்சு தவிர இது வரைக்கும் அவங்களோட உலக வர்த்தகம் பெரிதடைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன காட்டுது, இந்த வரி எவ்வளவு போட்டால் கூட நாடுகள் விதமாக எப்படி சமாளிக்கலான்னு சீனா ஒரு வழி வகுத்துது. டாய்ஸ், மிஷினரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்போனன்ட்ஸ்
இது ஏன்னா அவங்க இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பொருளை செய்யணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் பொருள்னா அதோட கம்போனன்ட்ஸ் வந்து சைனா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரியில் தான் வருது. இப்போ அதை அங்கே தயார் பண்ணால் இந்த பொருட்கள் அவங்கள்ட்ட தான் போகணும். அதையும் அங்கே செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. தற்போது சீனாவிலிருந்துதான் அதிகமான பொருள்களை அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது. அவற்றுக்கு வரி விதிப்பதால் விநியோக கட்டமைப்பில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். சீனாவில் முதலீடு அல்லது உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மற்ற ஆசிய நாடுகள், குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகளை நாடலாம். இதனால் மலேசியா, இந்தோனேசியா போன்ற தென்கிழக்காசிய நாடுகள் பயன் பெறலாம். இதை சீனா +1 என அழைப்பதுண்டு. உதாரணத்திற்கு பகுதி மின்கடத்தி, அதாவது செமிகண்டக்டர்ஸ். இவற்றை உற்பத்தி செய்யும் நாடுகளில் மலேசியா இப்போது 6ஆம் இடத்தில் உள்ளது. +1 திட்டத்தினால் பலன் பெற்ற இந்தோனேசியாவின் பொருளாதாரமும் $1 டிரில்லியன் எட்டியுள்ளது. இந்த வளர்ச்சியை அதிபர் ட்ரம்ப் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ள மற்ற நாடுகளுக்கு நெருக்குதல் அளிக்கப்படக்கூடும். இந்த வடகிழக்கு ஆசியாவோட வர்த்தகம் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பெண்டமிக் முடிஞ்சு எல்லாம் இப்போ வரி போட ஆரம்பிக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தடங்கலாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அமெரிக்காவோட மெயின் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி நாடுகள் வந்து மற்ற நாடுகளோட தொடர்பு வச்சுக்குவாங்க. சிங்கப்பூர் அதிகமாக ஏன் பாதிக்கப்படுறதுன்னா அமெரிக்கா தான் மெயின் எக்ஸ்போர்ட்டர். அப்படின்னா 2 பிரிவாக பிரிய போகுது உலக வர்த்தகம். இது வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வழியில் பார்க்க போனீங்கன்னா நெகட்டிவாக போயிடுது. இதை தடுக்கணுன்னு தான் உலகம் வந்து ஃப்ரீயாக நம்ம ட்ரேட் பண்ணணும், எல்லாரோடைய தொடர்பு வச்சுக்கணுன்னு தான் எய்ம் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ட்ரம்ப் கொண்டு வர வரி வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் பிளாக்ஸை உண்டாக்கிடுது, பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அது இப்போ தெரியாது, ஆனால் 5 வருட காலத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை உண்டாக்கும், பெரிய எதிர்ப்பு வரும், நிறைய சப்ளை செயின்ஸ் வந்து அடிபடும். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தால் உலகளவில் பல திருப்பங்கள் ஏற்படலாம். சீனா அமெரிக்க வர்த்தக போர், தைவானைச் சுற்றிய பகுதிகளில் பதற்றம், இந்தோ பசிபிக் பொருளியல் சார்ந்த கேள்விகள், ஆசியான் அமைப்பு, இப்படி பல சவால்களை சமாளிக்க வேண்டியுள்ளது. மியான்மரில் உள்ள பிரச்சனை தான் ஆசியானுக்கு இப்போது மிகவும் பெரிய சவாலாக இருக்கின்றது. 21ஆம் ஆண்டில் இராணுவம் ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. அது முடிந்து சில மாதங்களிலேயே 5 அம்ச பரிந்துரையை ஆசியான் முன்வைத்தது. அதில் முக்கியமான ஒரு கூறு போர் நிறுத்தம் உடனடியாக ஏற்பட வேண்டும், அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இடம்பெற வேண்டும் என்ற 5 அம்சங்கள். இந்த அம்சங்களில் எந்தவித கணிசமான முன்னேற்றமும் இதுவரையில் இடம்பெறவில்லை. இதன் காரணமாக மியான்மர் இப்பொழுது ஒரு முழுமையான பங்காளித்துவ நாடாக செயல்பட முடியவில்லை. இது வர்த்தக ரீதியாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. அதற்கும் மேலாக உலகளாவிய நிலையில் ஆசியானை மற்ற அமைப்புகள் நோக்கும் விதமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆசியானின் நம்பகத்தன்மை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சீனா மிக பெரிய வர்த்தக நாடு. சிங்கப்பூரை பொறுத்தமட்டில் சீனா மட்டுமல்ல, மலேசியா, வியட்நாம், பிலிப்பீன்ஸ் இவையெல்லாம் நட்பு நாடுகள், நெருங்கிய நட்பு நாடுகள். இந்த நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் போது செயின் ரியாக்ஷன் என்று சொல்வோம் இல்லையா, அது சங்கிலி தொடராக சிங்கப்பூரையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இங்கே சிக்கல் என்னவென்றால், சிங்கப்பூர் எப்பொழுதும் ஒரு நடுநிலையான ஒரு போக்கைத்தான் பின்பற்றி வருகின்றது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில், சீனாவை பொறுத்தமட்டில், 2 வல்லரசுகளை பொறுத்தமட்டில் மட்டுமல்லாமல் எந்த நாடாக இருந்தாலும் கொள்கை அளவில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். அதன்படி தான் நாம் செயல்பட்டு வருகின்றோம். சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகள், அவற்றின் நட்பு நாடுகள், பங்காளிகள் ஆகியவற்றுடன் கொண்டிருக்கும் உறவை வலுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். CPTPP எனும் விரிவான பசிபிக் பங்காளித்துவ முற்போக்கு உடன்பாடு, RCEP எனும் விரிவான வட்டார பொருளியல் பங்காளித்துவ உடன்பாடு,
இப்படிப்பட்ட பல வர்த்தக ஒப்பந்தங்கள் சிங்கப்பூரின் தொடர் பொருளாதார வளர்ச்சிக்கு பேருதவியாக உள்ளன. உலக நாடுகளுக்கு இடையிலான உறவுகள், தலைமைத்துவ மாற்றங்கள், அவற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவற்றை பார்த்துவிட்டோம். சிங்கப்பூரர்கள் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று பொது தேர்தல். அது இவ்வாண்டுக்குள் நடந்தாக வேண்டும். அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சிங்கப்பூரின் அடுத்த பொது தேர்தல் 2025 ஆண்டின் முக்கிய நிகழ்வாக இருக்கும். சிங்கப்பூரர்களுக்கு மட்டுமல்ல, நம் வட்டார நாடுகளும் இதை உன்னிப்பாக கவனிக்கின்றன. பொது தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இவ்வாண்டுக்குள் தேர்தல் நடைபெற வேண்டும். வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன? நான் நினைக்கிறேன், அந்த எலெக்ஷன் 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் வேலை கொடுக்கணும். பிகாஸ் மெனி ஆஃப் தேம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். நம்ம இந்தியன்ஸ்க்கு HDB ஃப்ளைட்ஸ் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம மைனாரிட்டிஸ். ஸோ நம்ம வாங்குறது விற்கிறது நம்ம இந்தியன்ஸுக்கு தான் விற்க முடியும், மலாய்க்காரங்க தான் விற்க முடியும். அந்த கோட்டாவால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம வெளிப்படையாக விற்க முடியாது. எதிர்பார்ப்புகள் இந்த முதியோருக்கு உதவி செய்யணும். இன்னொன்று பிற்காலத்து இளைஞர் வீடு வாங்குகிற வாய்ப்பு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா வீடு விலை ரொம்ப கூட ஆகிட்டு, அதுக்கு எல்லாம் பார்க்கணும். ரிட்டையரிஸ்க்கும் முதியோர்களுக்கும் கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது வயசை பார்த்துட்டு வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிங்கப்பூரில் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் வீட்டு விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கட் டவுன் பண்ணால் இட் வில் பி குட். எதிர்பார்ப்புனா முக்கியமாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி மெடிக்கல் வைஸ் ஃபார் ஓல்டர் பீப்புள். காஸ்ட் ஆஃப் லிவிங் இப்போதைக்கு சிங்கப்பூரில் ஹையாக இருக்குது. வருஷம் போக போக அதுவும் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் லெஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். மக்களுக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும். உயர்ந்து கொண்டே போகும் வீட்டு விலை, வாழ்க்கை செலவினம் இவற்றை பற்றியே சிங்கப்பூரர்கள் பெருங்கவலை கொண்டுள்ளனர். அதை தணிப்பதற்கு இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் உதவி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு இது பொது தேர்தல் ஆண்டு. சிங்கப்பூரர்களின் ஆதரவை பெற தம்மால் ஆன அனைத்தையும் செய்ய பிரதமர் லாரன்ஸ் வாங் உறுதியளித்துள்ளார். வரும் பொது தேர்தல் என்ன வித்தியாசமாக இருக்க போகுதுன்னா, இதான் முதல் தடவையாக பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர் பொது தேர்தலை லீட் பண்ண போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக புதிய முகங்களையும் அவர் கொண்டு வருவார். அதே சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் அவங்களும் சில ரிட்டையர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நிலையில் எப்படி புதிய முகங்களும் அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் அவ்வளோ இருக்காத நிலையில் ஒன்று சேர்ந்து அவங்க சிங்கப்பூருக்கு ஆட்சியளிக்க போகிறாங்க. அது நிச்சயமாக மக்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க. இரண்டாவதாக கேட்டிங்கன்னா பிரதமர் லாரன்ஸ் வாங் அவரோட விஷன் என்னன்னா the next Singapore will be a Singapore for Singaporeans for all walks of life. இது என்ன கேட்டால் அது ஒரு பெரிய சவால். அதாவது பிஏபியோட கொள்கைகளோ இல்லை அரசாங்க கொள்கைகளோ எவ்ரி சிங்கப்பூரியனுக்கு அந்த உணர்வு வேணும். இந்த கொள்கைகள், இந்த பாலிசிஸ், இந்த சர்வீசஸ் எனக்கு உதவி செய்யுதுன்னு. ஸோ ஐம் பார்ட் ஆஃப் இட்னு. ஸோ இது என்ன கேட்டால் ஒரு பெரிய சவால் பிஏபிக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ. இந்த வருடம் SG60. ஸோ நிச்சயமாக சிங்கப்பூரில் எல்லாரும் குதூகலமாக இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட் பிஏபிக்கு சாதகமாக இருக்கலாம். இருந்தாலும் மக்களுடைய இருக்கிற கன்சர்ன்ஸ், அந்த கன்சர்ன்ஸை பிஏபி நன்கு கேட்டு எப்படி அவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, அதுதான் எனக்கு மக்களிடையே முக்கியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வாண்டு சிங்கப்பூர் அதன் 60வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. முக்கியமான மைல்கல் SG60 கொண்டாட்டங்கள் சென்ற டிசம்பர் மாதத்திலேயே தொடங்கிவிட்டன.
17 குடியிருப்பு வட்டாரங்களில் பலதரப்பட்ட கலைப்படைப்புகள், வானவேடிக்கை நிகழ்ச்சிகள். இவ்வாண்டிலும் மேலும் பல நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். மத்திய சேமநிதியில் சில முக்கிய மாற்றங்கள். இம்மாதத்திலிருந்து அவை நடப்புக்கு வரும். 55 வயதை கடந்த மத்திய சேமநிதி உறுப்பினர்களின் சிறப்பு கணக்கு, அதாவது ஸ்பெஷல் அக்கவுண்ட் மூடப்படும். அப்போ மூடும்போது 55 வயதில் வந்து ஆர்ஏ அக்கௌண்ட், அதாவது ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இருக்கிற மொத்த பணத்தையும் அந்த ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட்டை மூடிடுவாங்க. முதல்ல வந்து ஸ்பெஷல் அக்கௌண்ட் இருந்தது, அது வந்து ஒரு 4 விழுக்காடு வந்து வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆர்ஏக்கு மாற்றுறாங்க. ஒரு 100 வயது 80 வயது வரைக்கும் பணம் இருக்கணுமேன்னு சொல்லி ஒரு திட்டமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட ஓய்வுகால தொகையின் உச்ச வரம்பு, அதாவது என்ஹான்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் சம் உயர்த்தப்படும். மேம்படுத்தப்பட்ட ஓய்வுகால கணக்கில் 426,000 வெள்ளி வரை சேமிக்கலாம். இந்த திட்டத்திற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் வந்து 55 வயது அடைந்ததுக்கப்புறம் அவரோட என்ஹான்ஸ் ரிட்டைர்மெண்ட் சம்மில் வந்து அவர் ஏதாவது டாப் அப் பண்ணியிருந்தால் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ரிலீஃப், அந்த சலுகை கிடைக்கும். இந்த புதிய திட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னா, அவங்க ஏதாவது டாப் அப் பண்ணாங்கன்னா அரசாங்கம் வந்து அந்த தொகையை வந்து ஈடு செய்கிறாங்க, அதாவது மேட்ச் பண்ணுறாங்க. 2,000 வெள்ளி வரைக்கும் மேட்ச் பண்ணுறாங்க. இந்த புதிய சலுகையில் வந்து அந்த டேக்ஸ் ரிலீஃபையும் நீக்கிறாங்க. இந்த சலுகை ஏன் பண்ணுறாங்கன்னா வந்து இன்னும் அதிக பேரை வந்து இன்னும் அதிகமாக டாப் அப் பண்ணணும், அவங்க ஆர்ஏ அக்கௌண்ட்டில் அவங்க என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீமில் எடுக்கணுங்கிறதுக்காக, ஊக்குவிக்கிறதுக்காக இந்த சலுகையை கொண்டு வந்திருக்காங்க. சிங்கப்பூரில் பல பகுதிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடரும். சாங்கி விமான நிலையத்தின் புது 5ஆம் முனையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கவிருக்கின்றன. சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்துக்கு வெளியே ஆக பெரிய வர்த்தக நடுவமாக ஜூரோங் லேக் வட்டாரம் அமையும். குறுக்கு தீவு ரயில் பாதைக்கான கட்டுமான பணிகளும் தொடரும். ஜூரோங் லேக் வட்டாரம், பொங்கோல் மின்னிலக்க வட்டாரம், சாங்கி இவ்விடங்களை ஒருங்கிணைக்கும் ரயில் பாதையாக அது இருக்கும். கிரேட்டர் சதர்ன் வாட்டர்ஃப்ரண்ட் எனும் பரந்த தென் நீர்முகப்பு பகுதி. இப்படிப்பட்ட பல கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெறும். 2025ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்துவிட்டோம். உலகம் முழுதும் எண்ணற்ற சவால்கள், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள். சிங்கப்பூரர்களும் வாழ்க்கைக்கு வளஞ்சேர்க்கும் நல்ல பல திட்டங்கள் வரும் என காத்திருக்கின்றனர். புதிய ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய எதிரொலி குழுவினரின் இனிய வாழ்த்துக்கள். நான் ஹர்னிதா. நன்றி, வணக்கம்.